இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால், உங்களுக்கு லோன் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டியே இருக்காது, ஆனால் லோன் சேங்ஷன் ஆகும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான காலகட்டத்தில் வரீங்க. அதீத லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. கடன் பிரச்சனைகள், நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க, ஒரு 5-6 வருஷமாக கடன் கட்டிட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு கட்ட முடியாமல் போயிருந்ததுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும். ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் உச்சமாக லாபஸ்தானத்தில் இருந்தார். எப்பேற்பட்ட சிக்கலிலும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தினீர்கள். இதில் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய ரகசிய தொடர்புகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வகையில் இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்தினுடைய கடைசி சுக்கிர பயிற்சி. அதே மாதிரி பராபவ வருடத்தில் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி. இது எப்படி சார் இப்படி சொல்லலாம்? ஏன்னா பராபவ வருடம் வந்ததுக்கு அப்புறம் தான் மே மாதம் தானே அடுத்த பயிற்சி. கரெக்டு தான். இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான் காரணம். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. மேஷராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து உச்சஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் வெளியில் வர்றதுனால குறிப்பாக ஒரு விஷயம் மாற்றங்கள் வரும். இந்த அசுரத்தன்மை உடைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25, 2026 முதல் ஏப்ரல் 19, 2026 வரை, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி மீன ராசியில் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து மேஷ ராசிக்கு வரார். மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி செவ்வாய் நெருப்பு கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்துருக்கு. ஸோ இந்த அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள்லாம் இப்போ தலைமை பதவியில் இருக்கிறதெல்லாம் தலைமை பதவியை இழந்து புதிய நபர்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் பல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறையினால் பாதிப்பு ஏற்படுத்த நபர்கள் அடங்கி போவார்கள். கலைத்துறையில் யாருக்கெல்லாம் ஆதாயம் ஏற்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த ஆதாயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து மேஷ ராசிக்குள்ளே வராரு. இந்த மேஷ ராசிங்கிறது வந்து செவ்வாயோடைய வீடு. எதிரியோட வீட்டில் சுக்கிரன் போகிறாரு. ஏற்கனவே சனி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பாதிப்பை தரும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 19 வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 நாள், அதில் ஒரு 19 நாள், 25 நாட்கள். இந்த 25 நாட்கள் உலகத்தையே அப்படியே புரட்டி போடக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட நற்பலன்கள் அல்லது சங்கடமான பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பொதுவான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் உச்சமாக லாபஸ்தானத்தில் இருந்தார். எப்பேற்பட்ட சிக்கலிலும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தினீர்கள். இதில் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய ரகசிய தொடர்புகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வகையில் இருக்கும். அது வந்து இளம் வயது ஆண் பெண்களுக்கு, அதாவது நான் வந்து ஒரு 25 வயசில் இருக்கேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இல்லை ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரங்க சொன்னாங்கன்னா, இத்தனை நாளாக அது ரகசியமாக இருந்திருக்கும். இப்போது வீட்டுக்கு தெரிய வரும். இதனால் உங்களுக்கு
சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் காதல் கைகூடுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. 6ஆம் வீட்டு அதிபதி 12லேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 19 வரைக்கும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருப்பார். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 12ஆம் இடத்துக்கு வராரு, உச்சஸ்தானத்துக்கு வராரு. இதனால் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆசைப்பட்டு வாங்குவீங்க. கடன் கிடைத்து நீங்கள் கடனே கேட்டிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இருக்காது. ஆனால் பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்த சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, இந்தாங்க உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கடன் கொடுக்குறேன். உங்களுக்கு 20 லட்சம் வாங்குறதுக்கே தலையால் தண்ணி குடித்தா கூட கஷ்டமாக இருந்தது. இப்போது 50 லட்சம் கூட சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய வகையில், அதாவது உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நமக்கு அவசரம்னா அருக்கஞ்சட்டியில் கூட கை நுழையாதுன்னு. அருக்கஞ்சட்டிங்கிறது நல்ல அகலமான பாத்திரம், அதில் கை நுழையாதான் அவசரத்தில். ஆனால் நேரம் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லோன் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டியே இருக்காது, ஆனால் லோன் சேங்ஷன் ஆகும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான காலகட்டத்தில் வரீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். முதல் 10 நாட்கள், அதாவது மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குறிப்பாக 2ஆம் தேதி உங்களுடைய கௌரவத்துக்கு நீங்கள் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும். அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லுங்கள், அது தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவங்க உங்களை திருத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்காதீங்க. வியாபாரிகளுக்கு அதீத லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஃபாரின் சம்பந்தமாக உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஃபாரினுக்கு போகணுமா, இப்போ ட்ரை பண்ணுங்கள், யூ வில் ஃப்ளை. தாராளமாக நீங்கள் கடல் கடந்து போயிட்டு அங்கே ஒரு பெரிய ரவுண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படுகின்ற மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. குடும்ப விஷயத்தில் குடும்ப தலைவர்களின் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா கூட பிறந்த அண்ணன் அக்கா அவங்க ஹெல்த் இஷ்யூவை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுக்கு இல்லை, உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள், நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க, ஒரு 5-6 வருஷமாக கடன் கட்டிகிட்டு இருக்கீங்க, இப்போ திடீர்னு கட்ட முடியாமல் போயிருந்ததுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சனி, 9-10 கோடி அதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். இதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னா, உங்களுடைய தந்தையின் கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய தப்புக்களை திருத்துறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளின் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இந்த சுக்கிர பயிற்சி ரிஷபராசிக்கு அமைந்திடும். இப்போ உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இதை லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான், ஏன்னா உங்கள் ராசி ஒன்று உங்கள் லக்னம் ஒன்றா இருக்கும், இது ரெண்டுக்கும் கோரிலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக, இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக ஏற்பட வேண்டும். எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் வராமல் இருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.